ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் கார்ன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே காண வேக வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா மசாலா போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஃப்ரைட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு இங்கே ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்வீட் கார்ன் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வேக வச்சுட்டு கூட உரிச்சிக்கலாம். அதை விட உரிச்சிட்டு வேக வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரோசன் கார்ன் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம், பட் ஸ்வீட் கார்னாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்வீட் கார்னை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 3 to 4 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா தண்ணி இல்லாத ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதே போல் எல்லா கானையும் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இங்கே நம்ம வேக வச்ச கார்ன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். 2 கார்ன் எடுக்கிறீங்க முழு கார்ன் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சரியாக இருக்குங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. கார்ன் வந்து நான் வேக வச்சு எடுத்த உடனே இதை வந்து சேர்க்குறேன். அப்போ ஈரப்பதம் இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நல்லா குலுக்கி விட்டுருங்க. அந்த வேக வச்சு எடுத்த ஈரப்பதத்தோடையே இந்த மாவு வந்து ஒட்டணும். நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் அந்த கார்னோட இந்த மாவு எல்லாமே நல்லா கோட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோட்டாக இருந்தால் போதும், ரொம்ப இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு சாப்பிடும்போது மாவாக இருக்கும். மேலே லைட்டாக கிறிஸ்பியாக ஒரு கோட்டிங் இருந்தால் போதும். இப்போ இங்கே நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுருந்தா கார்னை வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உதிரியாக வரும். இப்போ நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மாவு அதிகமாக இருந்தால் கிறிஸ்பியாக வராது, நமக்கு சாஃப்டாக ஆகி ஆரம்பிச்சிடும். ஸோ கோட்டிங்கும் கம்மியாக இருக்கணும். ஆயில் வந்து ஹீட் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும். ஆயில் ஹீட் கரெக்டான டெம்பரேச்சரில் இல்லைன்னா நமக்கு வந்து கார்ன் கிறிஸ்பியே கிடைக்காது. இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 5-6 சொட்டு மட்டும் சேர்த்துட்டாலே போதும். இதோடு நம்ம வந்து இதை எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து மிளகாய் தூள் சேர்த்து விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஆப்ஷனலாக கூட வச்சுக்கலாம். இல்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் கடைசியாக சர்வ் பண்ணும்போது கூட அப்படியே லைட்டாக மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இல்லை இப்படி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரைட் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் கார்னை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.